பொங்கும் அற்புத தீபாவளி, இருள் நீக்கும் ஒளி திருவிழா, தித்திக்கும் தீபாவளி வந்துவிட்டது. எத்திசையிலும் இந்த தீபாவளி பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தீபம் என்றால் விளக்கு என்று பொருள். ஆவளி என்றால் வரிசை என்று பொருள். வரிசையாய் விளக்கேற்றி இருள் நீக்கி ஒளி தரும் பண்டிகையே தீபாவளி ஆகும். சில பண்டிகைகள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் கொண்டாடப்படுகின்ற பண்டிகையாக இருக்கும். ஆனால் தீபாவளி அப்படியல்ல. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தின் பல பகுதிகளிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மக்கள் குதூகலமாக இந்த பண்டிகையை கொண்டாடுகின்றனர். இப்பண்டிகையின் பல்வேறு சிறப்புகளை நாம் பார்ப்போம். வைதீகமும் லௌகீகமும் இணைந்த பண்டிகை. சில பண்டிகைகள் வைதீகமானவை, சில பண்டிகைகள் லௌகீகமானவை. சில பண்டிகைகள் சிறுவர்களுக்கு சந்தோஷம் தரும், சில இளைஞர்களுக்கு சந்தோஷம் தரும். சில பண்டிகைகள் பெரியவர்களுக்கு சந்தோஷம் தரும், சில பண்டிகைகள் பெண்களுக்கு சந்தோஷம் தரும். ஆனால் வயது, பால், இனம், மொழி என எந்த வேறுபாடுமின்றி எல்லோருக்கும் குதூகலம் தரும் ஒரே பண்டிகை தீபாவளிதான். எல்லாம் கலந்த பண்டிகை. பெரும்பாலும் பண்டிகைகள் உபவாச விரதங்களாக இருக்கும். அதில் வழிபாடு மட்டுமே பிரதானமாக இருக்கும். ஆனால் உபவாசம், வழிபாடு இவற்றோடு ஆடல், பாடல் என அமர்க்களமாக உள்ள பண்டிகை தீபாவளிதான். தீபாவளி பண்டிகையில் நாவுக்கு சுவையான இனிப்பு உண்டு. அழகான ஆடை அணிகலன்கள் கொண்டு புத்துணர்வு தரும் உறவு தேடல்களும் விளையாட்டுகளும் உண்டு. இத்தனையும் கலந்ததுதான் தீபாவளி. தீபாவளிக்கு முன்னும் பின்னும் ஐப்பசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி திதிதான் தீபாவளி நாள். அதைத் தொடர்ந்து அமாவாசை வந்துவிடும். தொடர்ந்து முருகனுக்குரிய கந்தசஷ்டி விரதம் ஆரம்பித்துவிடும். தீபாவளி குதூகலத்துடன் இறை வழிபாட்டிற்குரிய விரதங்களும் இணைந்திருப்பது தீபாவளியின் மிகப்பெரிய சிறப்பாக சொல்லலாம். வைணவர்களுக்கு கண்ணனை கொண்டாடும் நாள், சைவர்களுக்கு பார்க்கடலை கடைந்தபோது சிவபெருமான் ஆலகால விஷமுண்டு உலக உயிர்களை காப்பாற்றிய நாள். பெண்களுக்கு கேதார கௌரி எனப்படும் தீபாவளி நோன்பு விரதம் இருக்கும் நாள். இப்படி ஒவ்வொருவருக்கும் தீபாவளி என்பது ஒவ்வொரு காரணத்திற்காக இருந்தாலும் எல்லோருக்குமான பண்டிகையாக இருக்கிறது தீபாவளி. சூரிய வழிபாடு. தீபாவளி என்பது அந்தகாரத்தை, இருளை விளக்கும் நாள். பொதுவாக தீபாவளி நாளில் விடியற்காலையில் நீராட செய்ய வேண்டும். அது நல்லூரியாக இருப்பது விசேஷம். பிரம்ம முகூர்த்தமான 4 முதல் 5 மணிக்குள் எழுந்து நீராடிவிட்டு தீபமேற்றி சூரியன் உதிக்கும் போது கிழக்கே நின்று சூரிய நமஸ்காரம் செய்வது என்பது பிரதானமானது. சூரியனை தரிசிக்கும் பொழுது வெளிச்சத்தை தரிசிக்கின்றோம். அப்படி தரிசிப்பதால் இருள் விலகுகிறது. அதைப்போல மனதில் உள்ள கவலை, அச்சம், குழப்பம் முதலிய இருட்டு தீபாவளி அன்று சூரிய உதயத்திற்கு முன் நீராடி சூரியனை தரிசிப்பதன் மூலம் தீரும். கங்கையும் தீபாவளியும். தீபாவளி என்றாலே முதல் கேள்வி கங்கா ஸ்நானம் ஆச்சா என்பதுதான். தீபாவளியின் பிரதான நிகழ்வே கங்கை நீராட்டம்தான். கங்கை வடநாட்டில் அல்லவா ஓடுகிறது. தீபாவளி அன்று வடநாட்டில் ஓடுகின்ற கங்கையை எப்படி நீராட முடியும் என்ற கேள்வி எழலாம். ஆனால் பெரியவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், தீபாவளி என்று நீங்கள் எந்த நீரில் நீராடினாலும் அந்த நீரில் அன்று மட்டும் கங்கையின் புனிதம் நிறைந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். கங்கைக்கு எத்தனை பெயர்கள் தெரியுமா? கங்கையானவள் பூலோகத்திற்கு மட்டும் உரியவள் அல்ல, ஆகாய லோகத்திற்கும் பாதாள லோகத்திற்கும் உரியவள் என்கிறது விஷ்ணு புராணம். ஜானவி, திரிபதாகை, பகீரதி, தேவி நதி, மந்தாகினி, வரநதி, உமைசுர நதி, தசமுகை நதி, சிரநதி, தெய்வ நதி, விமலை என பல்வேறு திருப்பெயர்களால் கங்கையை சிறப்பிக்கின்றன புராணங்கள். தீபாவளி கங்கா ஸ்நானத்தின் போது இந்த திருப்பெயர்களை ஒருமுறை உச்சரித்தாலே நம் பாவங்கள் நீங்கும், புண்ணியம் பெருகும். இறக்கும் தருவாயில் வாயில் விடும் தீர்த்தம் கங்கையாக கருதப்படும். யமனிடமிருந்து மீட்கும் சக்தி ஒரு துளி கங்கையின் புனித நீருக்கு தான் இருக்கிறது என்கிறார் மகாகவி காளிதாசன். ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் கங்கையின் தோற்றமும் பெருமையும் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கங்கையில் நீராடியவர்களின் 7 தலைமுறைகளுக்கு பாவம் அணுகாது. ஒரு மனிதனின் அஸ்தி கங்கை நீரில் கரைந்தால் அந்த மனிதன் சொர்க்கத்திலே பெருமைப்படுத்தப்படுவான். கங்கையில் யார் நீராடினாலும் பிறந்த நாளிலிருந்து அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்கிறது மகாபாரதம். பேரை சொன்னாலே போதும். தீபாவளி அன்று யாரும் பண்டிகை ஆயிற்றா என்று கேட்பதில்லை. நீராடி விட்டீர்களா என்றும் கேட்பதில்லை. கங்கையில் நீராடி விட்டீர்களா, கங்கா ஸ்நானம் ஆச்சா என்றுதான் கேட்கிறார்கள். பதில் சொல்லும் பொழுதும் கங்கையில் நீராட்டம் ஆயிற்று என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், கேட்டாலும் பதில் சொன்னாலும் கங்கை என்கிற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வந்துவிட வேண்டும். அது புனித நீராடலுக்கு சமம். இதை பெரியாழ்வார் ஒரு பாசுரத்திலே அழுத்தமாக சொல்கின்றார். தீபாவளி அன்று சேவிக்க வேண்டும். கங்கை நீராட்டம் என்பது சரி. ஆனால் தீபாவளி ஐப்பசி மாதத்தில் அல்லவா வருகிறது. ஐப்பசி மாத நீராட்டம் துலா ஸ்நானம் என்று சொல்லப்படும் காவிரி நீராட்டத்திற்கு பெருமை பெற்றது. காவிரியின் கரையில் தானே வைணவர்களுக்கு கோயில் என்று வழங்கப்படும்
திருவரங்கமும் சைவர்களுக்கு கோவிலான சிதம்பரமும் அமைந்திருக்கிறது. எனவே தீபாவளி அன்று காவேரியில், குறிப்பாக அம்மா மண்டபத்திலே, இல்லை கும்பகோணத்திலோ, இல்லை மாயவரத்தில் துலாக்கட்டத்திலோ நீராடி திருவரங்கநாதரையோ, சாரங்கபாணி சக்கரபாணியையோ, பரிமள ரங்கநாதரையோ சேவிக்க வேண்டும். இந்த 3 தலங்களிலும் தீபாவளி மிக விசேஷமாக கொண்டாடப்படும். திருவரங்கத்தில் தீபாவளி என்றாலே ஜாலிதான். திருவரங்கத்தில் பெருமாளும் அன்று ஜாலி அலங்காரத்தில் கொண்டாடுகிறார். ஜாலி அலங்காரம் என்பது தீபாவளி அன்று மட்டும் நடைபெறும். 1000 1 ரூபாய் நாணயங்களை 2 கைலிகளில் மூட்டையாக கட்டி பெருமாள் திருவடிகளில் மேளதாளங்கள் முழங்க, நாகஸ்வர இசை ஒலிக்க வேத பாராயணத்துடன் சமர்ப்பிப்பது ஆகும். தீபாவளி அன்று பெருமாளுக்கு எண்ணெய் காப்பிட்டு திருமஞ்சனம் செய்து புதிய பட்டாடை அணிவித்து சிறப்பு அலங்காரத்துடன் விசேஷ வழிபாடுகள் நடைபெறும். அன்று ஆழ்வார்களையும் ஆச்சாரியார்களையும் கிளிமண்டபத்திற்கு எழுந்தருள செய்து பின் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெறும். உற்சவரான நம்பெருமாள் புறப்பட்டு சந்தன மண்டபத்திற்கு வந்ததும் வழிபாடுகள் நடைபெறும். அதற்கு பின் அவர் ஆசான மண்டபத்திற்கு வருவார். அங்கே பெருமாளுக்கு விசேஷமான ஜாலி அலங்காரம் செய்வார். கும்பகோணத்தில் சாரங்கபாணி பெருமாள் கோயிலில் தீபாவளி. பெரும்பாலும் தீபாவளி அன்று அமாவாசையும் சேர்ந்து வந்துவிடும். அப்படி இருந்தாலும் நரக சதுர்த்தி அன்று மட்டும் சூரிய உதயத்திற்கு முன்னாலே எண்ணெய் தேய்த்து நீராடுவது என்பது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அதே தினம் அமாவாசை இருந்தால் அன்றைக்கு நாம் முன்னோர்களுக்கு தீத்தார கடனும் ஏற்ற வேண்டும். தீபாவளி அமாவாசையில் குழந்தை சாரங்கபாணி பெருமாள் தன்னுடைய பக்தருக்காக சிராத்தம் செய்வதாக ஒரு வரலாறு இருக்கிறது. தன்னை நம்பிய பக்தனை எப்படி பெருமாள் அபிமானிக்கிறார் என்பதற்கான கதையது. அந்த பக்தர் லட்சுமி நாராயணன். அவருடைய சிலை ஒன்றும் கோயில் வடமேற்கு பிரகாரத்தில் உள்ளது. அது என்ன கதை? தீபாவளி அமாவாசையில் பெருமாள் அவருக்கு ஏன் சிராத்தம் செய்ய வேண்டும்? கோபுரம் கட்டியவருக்காக பெருமாள் செய்யும் சடங்கு. இந்த பக்தர் தம் உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் சாரங்கபாணி கோயிலின் திருப்பணிகளிலேயே செலவிட்டு வந்தவர். பெருமாளின் பேரில் தீவிர பக்தி கொண்டிருந்த அவர் மிகவும் சிரமப்பட்டு கோயிலின் ராஜகோபுரத்தை கட்டி முடித்தார். ஒரு தீபாவளி தினத்தன்று திருநாடு அடைந்த அவருக்கு ஈம சடங்குகள் செய்ய குழந்தைகள் இல்லை. பெருமாள் ஒரு உறவினர் வேடத்தில் தானே இருந்து இறுதி சடங்குகளை செய்தார். அன்றைய நாள் கோயில் நடை அடைக்கப்பட்டு மறுநாள் கோயிலை திறந்து பார்த்தபோது பெருமாள் ஈரவேட்டியுடன் மாற்றி போடப்பட்ட பூநூலுடன் தர்ப்பைகள் அங்குமிங்கும் கிடக்க காட்சியளித்தார். திகைத்த பட்டர்களுக்கு விஷயம் புரிந்தது. அதன் நினைவாக ஒவ்வொரு வருடமும் தீபாவளி தினத்தன்று உச்சிக்காலத்தில் பெருமாள் தன் பக்தருக்காக சிராத்தம் செய்யும் நிகழ்வு நடக்கிறது. ஆனால் இதை பக்தர்கள் காண முடியாது. தன் உண்மையான பக்தனுக்காக கடவுள் எவ்வளவு தூரமானாலும் இறங்கி வந்து சேவை சாதிப்பார் என புரிய வைக்கும் அரிய நிகழ்வு இது. அடுத்து பகவான் விஷ்ணு தானே சிராத்தத்தை காக்கும் தேவதை. எல்லா திவ்ய தேசங்களிலும் திருவிளக்குகள், திருமஞ்சனங்கள் பஞ்ச கிருஷ்ணாரண்ய சேத்திரங்களில் ஒன்றாகவும் இந்திரனால் பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட சிறப்பாலும் தில்லை திரு சித்திரக்கூடத்தில் கோவிந்தராஜ பெருமாள் சேவை சாதிக்கிறார். தீபாவளி உற்சவம் இத்தலத்தில் மிக சிறப்பாக நடைபெறும். காலை திருவிளக்குகள் சமர்ப்பித்து புதிய திருப்பரிவட்டங்கள் ஆடைகள் சாத்தி பெரிய பெருமாள் தொடங்கி பலிபீடம் வரையில் தாயார், மடைப்பள்ளி நாச்சியார் என எல்லா மூர்த்திகளுக்கும் திருமஞ்சனம் நடைபெறும். அதன் பின் காலசந்தி பூஜை நடைபெறும். அன்று அமாவாசையாக இருந்தால் அமாவாசை புறப்பாடு இரவில் நடத்தப்படும். சில நேரங்களில் தீபாவளி சதுர்த்தியிலும் அமாவாசை மறுநாளும் வரும். அப்படி வருகின்ற பொழுது தீபாவளிக்கு மறுநாள் அமாவாசை என்று பிரகார புறப்பாடு நடத்தப்படும். கரையரங்கம் என்று போற்றப்படும் திரு இந்த பரிமள ரங்கநாதர் கோயிலிலும், திருவேந்திபுரத்திலும், ஸ்ரீ முஷ்ணத்திலும், பற்பல வைணவ திவ்ய தேசங்களிலும் திருவிளக்குகள் ஏற்றி சிறப்பு திருமஞ்சனங்களோடு புத்தாடைகள் பெருமாளுக்கு சமர்ப்பித்து தீபாவளி கொண்டாடப்படும். திருமலையில் தைல பிரசாதம். திருமலையில் தீபாவளிக்கு முதல் நாள் இரவு 8 மணிக்கு 4 மாட வீதிகள் வழியாக கோயில் அர்ச்சகர்கள் பெரிய கேன்களில் நல்லெண்ணெய் கொண்டு வருவார்கள். அப்போது அங்குள்ள பக்தர்களுக்கும் கோயிலில் பணியாற்றும் அதிகாரிகள், அர்ச்சகர்கள், பணியாளர்களுக்கும் நல்லெண்ணெய் பிரசாதமாக விநியோகிக்கப்படும். இந்த வழக்கம் ஸ்ரீரங்கத்திலும் உண்டு. இன்னும் சில குறிப்பிட்ட திருத்தலங்களிலும் உண்டு. இந்த எண்ணெயை பக்தர்கள் தீபாவளி அன்று விடியற்காலை பூஜித்து தலையிலும் உடலிலும் தேய்த்து நீராடுவார்கள். தீபாவளி அன்று காலை 7 மணி முதல் 9 மணி வரை பங்காரு வாசல், தங்க வாசல் முன்பு தீபாவளி ஆஸ்தானம் நடைபெறும். கண்டா மண்டபத்திலும் பஞ்சாங்கம் வாசிக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். அன்று கல்யாண உற்சவ சேவைகள் இருக்காது. தீபாவளி ஆஸ்தானம். தங்கவாசல் முன்பு உற்சவமூர்த்தி ஸ்ரீ மலையப்ப சுவாமி வைரமுடியுடன் தங்க வைர நகைகள், பட்டு பீதாம்பரம் அணிந்து ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருள்வார். அங்கு சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சன சேவை நடைபெறும். இதை தரிசித்தாலே நமது துன்பங்கள் விலகும். திருமஞ்சன சேவை முடிந்ததும் மீண்டும் சுவாமிக்கு அலங்கார ஆராதனைகள் நடைபெறும். அப்போது லட்டு, ஜிலேபி போன்ற பலகாரங்கள் மற்றும் தீபாவளி பட்சணங்கள் படைக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. மாலை 5 மணி அளவில் சகஸ்ர தீப அலங்கார சேவைக்கு பின் இரவு 7 மணிக்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் புரிவார்.
சுவாமி ஊர்வலத்திற்கு முன் மத்தாப்பு, வண்ண வண்ண பூத்திரி ஆகியவற்றை கொளுத்தி தீபாவளியை கொண்டாடுவர். திருமலையில் பட்டாசு வெடிக்க தடை உள்ளதால் மத்தாப்பு கொளுத்தி சுவாமியுடன் தீபாவளியை கொண்டாடுகிறார்கள். சில பக்தர்களுடன் தீபாவளி கொண்டாடும் பெருமாளை தரிசிக்க செல்லும் வழக்கம். கேதார கௌரி விரதம். கேதார கௌரி விரதம் என்பது சிவபெருமானுக்குரிய விரதங்களுள் ஒன்றாகும். இவ்விரதத்தினை பொதுவாக பெண்களை அனுஷ்டிப்பர். கன்னியர்கள் நல்ல கணவன் வேண்டியும், சுமங்கலி பெண்கள் தம் கணவருடன் இணை பிரியாது இருக்கவும் இவ்விரதத்தினை அனுஷ்டிப்பதுண்டு. ஸ்கந்த புராணத்தின்படி சக்தியின் 21 நாள் கேதார கௌரி விரதம் முடிந்து இந்த தினத்தில்தான் விரதம் முடிவடைந்த பின்னர் சிவன் சக்தியை தன்னில் ஒரு பாதியாக ஏற்று அர்த்தநாரீஸ்வரர் உருவம் எடுத்தார். இறைவன் ஜோதி வடிவாக நம்முள் இருக்கிறான். இந்த ஜோதி வடிவான இறைவனை வழிபடுவதற்கான சிறப்பு நாளே தீபாவளி ஆகும். ஆணில் பெண் சரிவாதியாக இணையும் நன்னாளினை நினைவுபடுத்துவதாக தீபாவளி அமைந்ததாக கூறுகிறது ஸ்கந்த புராணம். மகாலட்சுமி பார்க்கடலில் அவதரித்த நாள். மகாலட்சுமி பார்க்கடலில் அவதரித்த நாள் தீபாவளி என்பார்கள். அன்று மகாலட்சுமியையும் செல்வங்களுக்கு அதிபதியான குபேரனையும் பூஜை செய்வார்கள். தீபத்திலும் எண்ணெயிலும் மகாலட்சுமி வாசம் செய்வதால் தைலம் தேய்த்து நீராடி தீபமேற்றி மகாலட்சுமியை வரவேற்கிறோம். தீபாவளி திருநாளில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து ஸ்ரீ காமாட்சி அம்மையோ மகாலட்சுமியையோ போற்றி வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபட்டால் சர்வ மங்களங்களும் சம்பத்துக்களும் நம்மை வந்தடையும். எத்தனை வறுமை இருந்தாலும் தீபாவளி திருநாளில் புத்தாடை உடுத்தி தீபமேற்றி சுவையான உணவுகள் உட்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அல்லவா? இனி வரும் நாட்கள் இதே மகிழ்ச்சி இருக்கட்டும் என்ற நேர்மறை எண்ணங்களுக்கான பண்டிகைதான் தீபாவளி. பண சுழற்சிக்கு உதவும் பண்டிகை என்பதால் பொருளாதார வல்லுநர்கள் இதை போன்ற பண்டிகைகளை வரவேற்கின்றனர். லட்சுமி குபேரன் கோயில். இந்தியாவிலேயே லட்சுமி குபேரருக்கு என்று ஒரு கோயில் சென்னை அடுத்த வண்டலூர் அருகே ரத்தினமங்கலம் என்ற ஊரில் இருக்கிறது. இது 500 ஆண்டுகள் பழமையான கோயிலாகும். தீபாவளி தினத்தன்று குபேரனை வழிபடுவது சிறந்த பலன்களை அளிக்கும் என்பதால் அன்றைய தினம் ஏராளமான பக்தர்கள் கூடுவது வழக்கம். லட்சுமி குபேரன் கோயிலில் சிரித்த முகத்துடன் அன்னை லட்சுமி காட்சியளிக்க குபேரன் தன் துணைவியார் சித்திராணியுடன் காட்சியளிக்கிறார். சன்னதியை அடுத்து லட்சுமி கணபதி, குபேரலிங்கம், செல்வமுத்துக்குமரன், யோக ஆஞ்சநேயர், நவக்கிரகங்களுக்கு தனித்தனி பிரகாரங்களும் உள்ளன. செல்வத்திற்கு அதிபதியான லட்சுமியையும் குபேரனையும் தீபாவளி திருநாளில் ஒரு சேர தரிசித்து வந்தால் வாழ்வில் வறுமை ஒளிந்து செல்வம் செழிக்கும். கூட்டமில்லாத கோயில்களே இல்லை. நகேரேஷு காஞ்சி என்று சொல்லப்படும் புனிதமான காஞ்சி மாநகரத்தில் தீபாவளி தினத்தன்று காஞ்சி ஏகாம்பரநாதரும் காமாட்சி அம்பாளும் திருவீதி உலா வருவது சிறப்பான நிகழ்ச்சி. காஞ்சி காமாட்சி உற்சவர் லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் திருக்கோயிலிலிருந்து புறப்பாடாகி 4 ராஜ வீதிகளில் உலா வருவது வழக்கம். காஞ்சி ஸ்ரீ ஏகாம்பரநாதர் கோயிலிலிருந்து சோமாஸ்கந்தர் கேலவார் குழலி உடனுரை ஏகாம்பரநாதர் புறப்பட்டு 4 ராஜ வீதிகளில் தீபாவளி அன்று வருவதும் கண்கொள்ளா காட்சி. இதை போல பல சிவாலயங்களில் சுவாமி வீதி தீபாவளி அன்று உண்டு. சிறப்பு வழிபாடுகளும் உண்டு. காசியில் கங்கா ஆரத்தி மிக மிக விசேஷம். அன்னபூரணி லட்டு தேர் சிறப்பு. ராமேஸ்வரத்திலும் தீபாவளி அன்று சிறப்பு வழிபாடுகள் உண்டு. தீபாவளி நோன்பினை கோயிலுக்கு சென்று பூஜை செய்து நிறைவு செய்வதால் எல்லா கோயில்களிலும் கூட்டம் இருக்கும். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பழனி முருகன் கோயிலிலும் திருச்செந்தூரிலும் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் குவியும். தஞ்சாவூர் மேல வீதியில் கோயில் கொண்டு அருள்பாலித்து வரும் ஸ்ரீ பங்காரு காமாட்சி அம்மனுக்கு தீபாவளி நன்னாளில் முறம் ஒன்றில் அதிரசம் என பண்டங்களை எடுத்து வந்து படையலிடுவார்கள். 11 அல்லது 21 என எண்ணி பலகாரங்களை எடுத்து வந்து படையலிட்டு அம்மனை வணங்கி புத்தாடை அணிந்து கொண்டால் வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். மாங்கல்ய பலம் பெருகும். கங்கைக்கு புனிதம் கிடைத்த ஐப்பசி அமாவாசை. மயிலாடுதுறையில் அமைந்துள்ளது வள்ளலார் கோயில். அம்பாளின் திருப்பெயர் ஸ்ரீ ஞானாம்பிகை. மூலவர் வரம் தரும் வள்ளல். கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய புண்ணிய நதிகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தத்தம் பாவங்களை போக்க மயிலாடுதுறை துலாக்கட்ட காவிரியில் ஐப்பசி மாதம் முழுவதும் நீராடி சிவனை வழிபட்டு மீண்டும் பொலிவு பெறுகிறார்கள். ஐப்பசி அமாவாசை திருநாளில் ஈசன் இந்நதிகளுக்கு ஸ்ரீமேதா தட்சணாமூர்த்தியாக காட்சி தந்து அருள்பாலித்தார். கங்கையை தன் திருமுடியில் சூடிக்கொண்டு கங்கா அனுக்கிரகம் ஸ்ரீமேதா தட்சணாமூர்த்தியானார். ஐப்பசி மாத அமாவாசை நாளில் இந்த புனித நிகழ்ச்சி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஹாசனாம்பா கோயிலில் தீபாவளி பண்டிகையின் போது மட்டும் நடை திறக்கப்படும் கோவிலாகும். ஆண்டுக்கு ஒரு முறை தீபாவளியை ஒட்டி 10 நாட்கள் மட்டுமே நடை திறந்து பூஜை நடத்தப்படும். இப்படி தீபாவளி அன்று பல அதிசய கோயில் நிகழ்வுகள் உண்டு. தீபாவளி குளியல் என்பது என்ன? மற்ற நாட்களில் நீராடுவதற்கும் தீபாவளி அன்று நீராடுவதற்கும் வேறுபாடு உண்டு. காரணம், தீபாவளி குளியல் என்பது புனிதமானது. பாரதத்தில் எத்தனை புண்ணிய நதிகள் இருக்கிறதோ அத்தனை நதிகளிலும் நீராடினால் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும். சகலவித ஐஸ்வர்யங்களும் பெருகும். பாவம் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனும் சந்திரனும் சுவாதியில் இருக்க நீராட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. சுவாதியில் சூரியனும் சந்திரனும் சில வருடங்களில் சேரவிட்டாலும்
சுவாதி நட்சத்திரம் அமைந்த துளாராசியில் சேருகிறது அல்லவா? எனவே அன்றைய நீராட்டமும் சிறப்பு பெறுகிறது. ஆல், அரசு, புரசு, அத்தி, மாவிலங்கம் ஆகிய 5 மரங்களின் பட்டைகளையும் தண்ணீரில் சேர்த்து ஊற வைத்து பின் கொதிக்க வைத்து வெந்நீர் தயார் செய்ய வேண்டும். காய்ச்சிய நல்லெண்ணெயை உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை தேய்க்க வேண்டும். பின் கங்கையையும் மகாலட்சுமியையும் தியானித்து நீராட வேண்டும். பூஜை அறையில் விசேஷ கோலமிட்டு தாம்பூலம், பழம், தேங்காய், மலர்கள், புதிய துணிமணிகள், பட்டாசுகள், காய்ச்சிய எண்ணெய், சிகக்காய் பொடி, மஞ்சள் பொடி, லேகியம், பட்சணங்கள், வெந்நீர் ஆகியவற்றை வைத்து தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி வணங்கி வழிபாடு செய்வார். அன்று கோபூஜை செய்வது சகல சௌபாக்கியங்களும் தரும். பசுவிற்கு கோதுமை தவிடு வெல்லம் கலந்து தர வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு வாழைப்பழமாவது தந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். மாலையில் வீடு முழுக்க அகல் விளக்குகளை ஏற்ற வேண்டும். புதிதாக மணமுடித்தவருக்கு தலை தீபாவளி அல்லவா? மாப்பிள்ளையையும் மகளையும் கோலமிட்ட மனையில் உட்கார வைத்து குங்குமமிட்டு ஆரத்தி எடுக்க வேண்டும். பிறகு நலங்கிட்டு எண்ணெய் தேய்த்து குளித்து சுவாமியை வணங்குதல் வேண்டும். அடுத்து பெரியவர்களின் கையால் மஞ்சள் தடவிய புது துணியை வாங்கி உடுத்திக் கொள்ள வேண்டும். தீபாவளியின் போது பெரியவர்களை வணங்கி அவர்களிடம் ஆசியும் வாழ்த்தும் பெறுவது அவசியமாகும். 3 நாட்கள் நடைபெறும் தீபாவளி. மகாவிஷ்ணுவால் வாமனமூர்த்தியால் ஆட்கொள்ளப்பட்டு பாதாள லோகம் சென்ற மகாபலி சக்கரவர்த்தி எம்பெருமானிடம் ஆண்டிற்கு ஒரு முறை தாம் பூலோகம் வர வேண்டும் என்றும் அந்த நாளில் பூலோகவாசிகள் புத்தாடை உடுத்தி எங்கும் விளக்கேற்றி கோலாகலத்துடன் தன்னை வரவேற்க வேண்டும் என்றும் விண்ணப்பித்தான். அந்த நாள்தான் தீபாவளி என்றும் ஒரு கதை உண்டு. எப்படியோ ஒரு கதையின் அடிப்படையில் தீபாவளி கொண்டாடப்படுகிறது. அதுதான் முக்கிய காரணம். பண்டிகை என்பது மனித வாழ்க்கையின் கஷ்டங்களை குறைக்கிறது. மனதில் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் செயலூக்கத்தையும் தருகிறது. வடநாட்டில் இன்னும் சிறப்பு. தீபாவளி பண்டிகையை 3 தினங்கள் கொண்டாடுவர். முதல் நாள் பண்டிகையை சோட்டா தீபாவளி என்பர். 2ஆம் நாள் பண்டிகையை படா தீபாவளி என்பர். 3வது நாளன்று கோவர்த்தன பூஜை செய்து கண்ணபிரானையும் வழிபடுவர். அன்றுதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நரகாசுரனை வதம் செய்ததாக புராண நூல்கள் கூறுகின்றன. ஆனந்த கொண்டாட்டம் தான் தீபாவளி. இனி நிறைவாக நரக சதுர்த்தியை கொண்டாடும் அடிப்படை கதையான நரகாசுரன் கதைக்கே வருவோம். பொதுவாக சுரன், அசுரன் என்பது தனிநபர்களை குறிப்பது அல்ல, அது குணங்களை குறிப்பது. பாவங்களின் கூட்டத்தை அசுரன் என்றும் நல்ல குணங்களின் தொகுப்பை சுரன் அல்லது தேவன் என்றும் குறிப்பிடுவது வழக்கம். நம்முடைய மனதில் கலிதோஷத்தாலும் கர்மதோஷத்தாலும் வாழும் பூமி கர்ம பூமி என்பதனாலும் இந்த 2 குணங்களும் இருப்பது இயல்பு. பாவ குணங்களை கண்டுபிடித்து நாம் நாசம் செய்யாவிட்டால் அந்த குணங்களை நம்மை நாசம் செய்துவிடும். பாவ குணங்களை தெய்வ பலத்தாலும் மன உறுதியாலும் தான் இனம் கண்டு வெல்ல முடியும். அப்படி பாவ குணங்கள் நாசம் அடைகின்ற பொழுது நம்முடைய மனதிலே மகிழ்ச்சியும் திருப்தியும் தோன்றும். பாவ குணங்களாகிய நரகாசுரனை இனம் கண்டு கண்ணன் என்னும் இறைவனின் துணை கொண்டு வெல்வதால் இயல்பாக கிடைக்கும் ஆனந்த கொண்டாட்டம்தான் தீபாவளி. எது அழிய வேண்டுமோ அது அழிந்து எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்தால் அதைவிட மகிழ்ச்சியான கொண்டாட்டம் வேறு என்ன மனிதனுக்கு இருக்க முடியும்? அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அன்று உப்பு வாங்கினால் லட்சுமி கடாட்சம் பெருகும். உப்பில் ஒளிந்திருக்கிறது அதிர்ஷ்டம். தீபாவளி அன்று உப்பு வாங்கினால் மிகவும் நல்லது. ஏன் தெரியுமா? தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். தீபாவளி என்று சொன்னதுமே பட்டாசு, புத்தாடை, பலகாரங்கள் என்பதுதான் நினைவுக்கு வரும். தீபாவளி கொண்டாட்டத்தின் இரு பகுதியாக தீபாவளி அன்று வருடா வருடம் நீங்கள் செய்யும் ஒரு விஷயம் நினைவிருக்கிறதா? கொண்டாட்டத்தின் ஒரு பகுதி, அதுவும் வருடா வருடம் செய்கிறோம் என்றால் அதுவும் எல்லார் வீடுகளிலும் கடமை தவறாது செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் எண்ணெய் குளியல். எண்ணெய் குளியல் மேற்கொள்வதால் ஏராளமான நன்மைகள் ஏற்படுகிறது. உடலுக்கு பல நன்மைகள் பயக்கும் எண்ணெய் குளியலை அவசியம் அனைவரும் செய்திட வேண்டும். பொதுவாக எண்ணெய் அபசகுணமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் கொண்டாட்டம் நிறைந்த நன்னாளில் கண்டிப்பாக தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று சொல்வதன் காரணம் தெரியுமா? அப்படி எண்ணெய் தேய்த்து குளிப்பதனால் என்னென்ன பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். தீபாவளி அன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பட்சத்தில் செல்வம் சேரும் என்பது ஐதீகம். எண்ணெயில் மகாலட்சுமி. தீபாவளி அன்று எண்ணெயில் லட்சுமி தேவியும் தண்ணீரில் கங்கா தேவியும் உரைகின்றனர். இதற்கு விஷ்ணு புராணத்தில் ஒரு வரலாறும் உண்டு. நரகாசூரனுடன் விஷ்ணு போரில் இருந்த சமயம் அரக்கர்கள் லட்சுமி தேவியை கவர்ந்து செல்ல முயன்றனர். உடனே தேவி பகவான் போர் முடிந்து திரும்பும் வரை எரிந்து கொண்டிருந்த ஒரு தீபத்தில் மறைந்து விட்டதாக விஷ்ணு புராணம் கூறுகிறது. இந்த புண்ணிய தினத்தில்தான் பார்க்கடலில் தோன்றிய திருமகளை நாராயணன் திருமணம் செய்து கொண்டார். அப்போது தேவர்களுடன் யமதர்மராஜனும் பணிந்து போற்றினார். இதை கண்ட லட்சுமி யமனிடம், இப்பண்டிகையை முறையாக கடைபிடிப்பவர்களது வீட்டில் என் உத்தரவு இன்றி நீ பிரவேசிக்க கூடாது என்று உத்தரவிட்டாள். லட்சுமி தேவியின் அந்த உத்தரவை யமதர்மராஜனும் ஏற்றுக்கொண்டார். எண்ணெய் தயாரிப்பு முறை. தீபாவளிக்கு முதல் நாள் இரவு நல்லெண்ணெயில் மிளகாய், மிளகு, ஜீரகம்,
இஞ்சி மஞ்சள் தட்டி போட்டு காய்ச்சி தயார் செய்து கொள்ள வேண்டும். மறுநாள் அதிகாலை தலை உடல் எல்லாம் தேய்த்து குளிக்க வேண்டும். மிளகாய் வாயுவை அடக்கும். மிளகு ஜீரகம் ஜீரணத்திற்கு உதவும். இஞ்சி பித்தத்தை தணிக்கும். மஞ்சள் குளிர்ச்சியை தரும். தலையில் எண்ணெயை அழுந்த தேய்த்து சீகக்காய் தேய்த்து குளிப்பது உஷ்ணத்தை நீக்கி குளிர்ச்சி தரும். அதிகாலை நீராட வேண்டும் என்பதால் அன்று வெந்நீரில் நீராட வேண்டும். ஆல், அரசு, அத்தி, மாவிலங்கை ஆகிய மரங்களின் பட்டைகள் போட்டு காய்ச்சிய நீரில் நீராடினால் கூடுதல் சிறப்பு. எண்ணெய் தேய்த்து குளித்த பின்பு செய்யக்கூடாதவை: 5 மணி முதல் 7 மணி வரை எண்ணெய் தேய்த்து குளிக்க நல்ல நேரம். மதியம் 12 மணிக்கு பிறகு எண்ணெய் தேய்த்து குளித்தால் பலன் இருக்காது. தூங்கக்கூடாது. தூங்கினால் பலன் இருக்காது. இரவு வரை தூங்கக்கூடாது. ஏனென்றால் உங்கள் கண்களிலிருந்து வெப்பம் வெளியேறி கொண்டிருக்கும். அப்போது தூங்கினால் உடல் பாதிக்கும். கங்கா ஸ்நானம். தீபாவளி என்று எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு கங்கா ஸ்நானம் என்று சொல்வார்கள். இதற்கு கங்கா ஸ்நானம் என்று எப்படி பெயர் வந்தது தெரியுமா? அதிகாலையிலிருந்து எண்ணெய் தேய்த்து தலைமொழிகினால் நம் பாவங்கள் எல்லாம் போய்விடும் என்பது நம்பிக்கை. கிருஷ்ணன் நரகாசூரனை அழித்த நாளே தீபாவளி. அன்று சிவபெருமான் உலகிலுள்ள நீர்நிலை அனைத்திற்கும் கங்கையின் புனிதத்தை வழங்குகிறார் என்பது ஐதீகம். இந்த ஐதீகத்தின்படி அன்று நம் வீட்டில் உள்ள கிணறு, குழாய் ஆகியவற்றில் வரும் தண்ணீர் அனைத்தும் கங்கை நீராகவே பாவிக்கப்படும். இதனால்தான் தீபாவளி அன்று காலையில் நீராடுவதை கங்கா ஸ்நானம் என்று சொல்கிறார்கள். ஏன் அதிகாலை? எப்போதும் சூரிய உதயத்திற்கு பின்னர் தான் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் தீபாவளி அன்று மட்டும் சூரிய உதயத்திற்கு முன்னரே எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏன் தெரியுமா? பூமாதேவி தனது மகனான நரகாசூரனை கண்டு கொள்ளாமல் அவன் போக்கில் விட்டதால்தான் அவன் கொடுமைக்காரனாக மாறி பலரையும் துன்புறுத்தி அதில் இன்பம் கொண்டு மயந்தான் என்று நினைத்தார். இனிமேல் தங்கள் பிள்ளைகளை அவரவர்கள் விருப்பம் போல் நடக்கவிட்டு தவறு செய்வதற்கு யாரும் காரணமாகிவிடக்கூடாது என்று கருதினார். எனவே ஏதாவது வித்தியாசமாக செய்தால்தான் நரகாசூரனை பற்றி மக்கள் நினைப்பார்கள். அவனைப் போல நம் பிள்ளைகளையும் அதிகமாக செல்லம் கொடுத்து கெடுத்துவிடக்கூடாது என்பதிலும் கவனமாக இருப்பார்கள் என நினைத்தார். எனவே சூரியன் உதயமாவதற்கு ஒரு முகூர்த்த நேரத்தில் கங்கா குளியல் செய்திட வேண்டும் என்று ஒரு விதிவிலக்கான வரத்தை பெற்றார். இதனால் தீபாவளி அன்று கங்கா குளியலுக்கான நேரத்திற்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ குளிப்பது தவறானதாக கருதப்படுகிறது. இதோடு நரகாசூரனை கிருஷ்ண பரமாத்மா அளித்த நேரம் அதிகாலை என்பதால் தீபாவளி திருநாளன்று அதிகாலையில் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறோம் என்று சொல்லப்படுவதுண்டு. உப்பில் ஒளிந்திருக்கிறது அதிர்ஷ்டம். தீபாவளி அன்று பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருட்களிலும் ஒவ்வொரு தெய்வத்தின் கடாட்சம் இருப்பதாக சாஸ்திரம் கூறுகிறது. எண்ணெய் லட்சுமி, சிகைக்காய் சரஸ்வதி, சந்தனம் பூமாதேவி, குங்குமம் கௌரி, தண்ணீர் கங்கை, இனிப்பு பலகாரம் அமிர்தம், நெருப்பு பொறி ஜீவாத்மா, புத்தாடை மகாவிஷ்ணு. தீபாவளி என்று உப்பு வாங்குவது அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது. உப்பில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது ஐதீகம். பசுவும் கன்றும் காலை 8 மணி முதல் 9 மணிக்குள் புத்தாடைகள் அணிந்து கிருஷ்ணரையும் லட்சுமியையும் வழிபட வேண்டும். தீபாவளி திருநாள் என்பது பூமாதேவியின் அம்சமான சத்யபாமா தன் மகன் நரகாசூரனை கொன்ற தினமாக கொண்டாடப்படுகிறது. தன் மகனை கொன்ற தோஷம் நீங்குவதற்காக பசுவையும் கன்றையும் சேர்த்து சத்யபாமா பூஜித்ததாக வரலாறு. நாமும் அவ்வாறு பசுவையும் கன்றையும் பூஜித்தால் நம் குழந்தைகள் நற்குணம் கொண்டவர்களாக வளர்வார்கள்.